ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்குடல் குழம்பு, இல்லைனா போட்டி குழம்புன்னு சொல்லலாம். இது அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த போட்டியோட ஒரு பிரத்யேக மனம் அந்த காரணத்தினால நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக போட்டி குழம்பு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ போட்டி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதை நல்லா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சது தான். இருந்தாலும் அதில் இருக்க அந்த மணமெல்லாம் சுத்தமாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் இந்த மாதிரி கோதுமை மாவு, சப்பாத்திக்கு நம்ம போடுற மாவு இருக்குல்ல, அதையும் சேர்த்து இப்போது தண்ணியில் பாருங்கள், நான் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவுறேன்ல, இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுக்கணும். அப்புறம் திரும்பவும் சுடுதண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க அந்த ஒரு மாதிரியான ஸ்மெல் சுத்தமாக போயிடும். ஸோ இப்போது இதை நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு இதை நான் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இதில் பூண்டு ஒரு 6-7 பல், அப்புறம் 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த வெங்காயம் வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் கொஞ்சமாக தேங்காய் சில் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிடலாம். கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் நான். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கனால அதிகமாக தேவைப்படாது. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், கூடவே மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி வச்சது இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி கொஞ்சம் வேகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்தோம்னா சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி அந்த மசாலாவோட நல்லா வெந்து சாஃப்டாக ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்குடல் பாருங்கள், ஒரு 5 விசிலில் நல்லா வெந்திருக்கு. தண்ணி சேர்க்காமல் வேக வச்சோம், ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அதில். ஸோ அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக இந்த ஜாரில் இருக்க தண்ணியும் அதோட சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த போட்டியை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், இருந்தாலும் இப்போ செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். ஸோ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இடையில ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த குடல் மசாலாவுடன் நல்லா சேர்ந்து நமக்கு சூப்பராக கிரேவி தயாராகிருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.